கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். கிருபை நீரிதல்லோ என் ஜீவனிலும் மதி இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனது பரிசுத்த நாமத்துக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டுமாக நாம் டிவி மூலமாக ஒருவர் காணத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த நேரத்துலையும் தேவன் நம்மோடு பேசும்படியாக
நம்மளுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோக ராஜாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். என்ன தேவையோடு ஜனங்கள் உம்முடைய வசனத்தை கேட்காங்களோ அவருடைய எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும், கீழ்ப்படிந்து வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்த வசனம் லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். நம்முடைய இருதயம் நல்லவனுக்கும் சரி பொல்லாதவனுக்கும் சரி, இருதயத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பொக்கிஷ சாலை. பொக்கிஷ சாலை அப்படின்னா என்னது? ஸ்டோர் ரூம். எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி போட்டுக்க ஒரு ரூம் தான் நம்முடைய இருதயம். அது எவ்வளவு நாளும் சேர்த்து வச்சுக்கணும். இப்போ கம்ப்யூட்டர்லாம் மெமரி பார்ப்போம், எத்தனையோ பைட்டை அது சேர்த்து வச்சுருக்கு. எவ்வளோ காலத்துக்குள்ளதை சேர்த்து வச்சுக்கிட்டது பார்க்கும். நம்ம செல்லில் பார்க்கும், அதோடைய மெமரி கம்ப்யூட்டரை பார்க்கும்போது குறையாக தான் இருக்கும். அங்கே அது பொக்கிஷம் மாதிரி எவ்வளவோ காலத்துக்குள்ளது என்னதெல்லாம் தூக்கி போட்டு வச்சுருக்கு. யூடியூப்பெல்லாம் பாருங்கள், எத்தனையோ எக்கச்சக்கத்தை உள்ளே வாங்கி வச்சுருக்கு. நம்ம இருதயம் அதை விட பெருசு. யூடியூபுடைய பொக்கிஷத்தை காட்டிலும், பொக்கிஷ சாலையை காட்டிலும் பெருசு. மனுஷனுக்கு இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான ஜலம் போல் இருக்குமா, புத்திமானோ அதை மொண்டு எடுப்பானோ. நமக்கு ஆண்டவர் அதை மாதிரி கொடுத்துருக்காரு பாருங்க. என்னப்போ நல்லதாகவும் இருக்கலாம் அந்த பொக்கிஷம், கெட்டதாகவும் இருக்கலாம். நம்ம நல்ல காரியத்தையும் போட்டு வளர்க்கலாம், நம்ம கெட்ட காரியத்தையும் போட்டு வளர்க்கலாம். நம்முடைய மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னா, உன்னுடைய இருதயத்தின் யோசனை எப்படியோ அப்படித்தான் அந்த மனுஷன் இருக்கான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனால் ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு மனுஷன் வரும்போது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உன் இருதயத்தை எனக்கு தா, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதேன், உன் இருதயத்தை முதல்ல எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், கல்லான இருதயத்தை நான் எடுத்துட்டு சதையான இருதயத்தை நான் அவர்களுக்கு அருளுவேன் அப்படிங்கார். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இருதயம்தான் முக்கியமானது. சிலர் பார்த்தா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், பார்த்துடலாம், முகத்திலே அப்படி உருன்னு இருக்குது. ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு பார்க்கும். இருதயத்தினுடைய வெளிப்பாடு தான், இருதயத்தின் வெளிப்பாடு தான் முகம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கோம், இருதயத்தில் நம்முடைய இருதயத்தை இந்த நேரம் கொஞ்சம் நேரம் நம்ம பார்ப்போம். அதில் எத்தனையோ செல்கள் இருக்குது, அரையாக இருக்குது, எத்தனையோ இது. சிலர் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க, அதான் நயவஞ்சகர்கள்னு பார்க்கும். அப்படி தேன் கிளியே அப்படி நம்மகிட்ட ரொம்ப சொட்ட பேசுவாங்க. நம்மளும் எல்லாத்தையும் அப்படி சிலர் சொல்லுவாங்க குடல் உருவி அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் நம்மகிட்ட இருந்து கறந்து எடுத்தது போல் அவ்வளோத்தையும் கேட்பாங்க. அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க, ஹஸ்பண்டு எப்படி இருக்கார், எல்லா பிள்ளைகள் எப்படி, அது இது, அவன் சுகமாக இருக்கானா, இவன் சுகமாக இருக்கானா, எல்லாத்தையும் கேட்டு நம்ம டீட்டெயில் எல்லாத்தையும் அன்பாக கேட்க சொல்லுதாங்களேன்னு சொல்லி நம்முடைய இருதயத்தெல்லாம் அவங்ககிட்ட வெளிப்படுத்திடுவோம். கடைசியில் நம்மளுக்கு என்ன பதிலாக வரும்னா, நம்ம சொன்னதை வச்சே நம்மை எதெல்லாமோ பண்ணி தொந்தரவு பண்ணிடுவாங்க, பார்த்துக்கிடுங்க. அதனால் சிலருடைய இருதயம் அப்படி இருக்கும், மற்றவங்கள்ட்ட அப்படி கறந்து அவங்க இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிடுது. அது நமக்கு அவசியமா? மற்றவர்களுடைய காரியத்தில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கதே நமக்கு அவசியம் கிடையாது, சரியா? நம்ம தேவையில்லாமல் மற்றவங்க காரியத்தில் நம்ம உட்காந்து சும்மா நம்ம உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. நமக்கு நமது காரியத்தை நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல இருதயத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கார். நீதிமொழிகள் 4:23 ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் அப்படிங்கார்.
எல்லா காவலோடும் எதை காத்துக்கிடணுமா? இருதயத்தை காத்துக்கொள். தாவீது ராஜா பெரிய பணக்காரன், ராஜ்யபாரம் வச்சுருந்தார், யூதாவை ஆண்டார், இஸ்ரவேல் ஆண்டார், பெரிய ராஜா. அவர் எனக்கு என் அரண்மனையை காத்துக்கிடுங்க அப்படிலாம் கேட்கல. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்னார். அவருடைய பையன் எங்கே வரான்? எல்லா காவலோடும் இந்த இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சாலமோன் ராஜா எழுதார். இப்போ நம்ம பார்த்த 45 வசனத்தில் பாருங்கள், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். நம்ம இருதயம் எப்படி இருக்கோ அப்படி நம்ம வாய் பேசிடும். புதுசாலாம் பேச முடியாது. எவ்வளோ நாள் தான் நம்ம போலியாக பேசி நம்ம இருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் நம்மளே ஆராய்ந்து பார்க்கக்கூடியது. இருதயத்தை பார்த்தா சாக்கடை தான் ஓடும். இக்கட்ட சிந்தனை, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கபடு உபச்சாரம் இதுதான் புறப்பட்டு வரும். இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும்னு ஆண்டவர் சொல்லுதார். ஆண்டவர் ரொம்ப இருதயத்து மேலே ரொம்ப கவனமாக இருக்கார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு பார்க்கும். சிலர் வெளியே நடித்த வாழ்க்கையிலே கொஞ்சம் பேர் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, நம்ம கண்ணால் பார்க்கும். உதட்டில் சிரிப்பு, உள்ளத்தில் அகங்காரம், அதாவது போலி வாழ்க்கை, ரெட்டை வாழ்க்கைலாம் இன்றைக்கி நமக்கு வேண்டாம். இந்த உலகத்தில் அது செல்லுபடியாகும். சினிமாக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சிரித்த முகமாக அப்படி இருப்பாங்க. ஆனால் உள்ளத்தில் அவங்க எல்லாரையும் நான் குறைன்னு சொல்லலை, நிறைய நெகட்டிவான காரியங்களை விதைச்சிட்டு கரப்ஷனாக போகிறது நிறைய அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி ஒரு சிரிப்பு, அதுதான் சொல்லுவாங்க, அது வந்து நடிப்பு தொழிலில் உள்ள. நான் 1000 பாரத்தோடு இருந்தேன், அங்கே அந்த பாட்டுக்கு நான் நடிக்கணும், சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பல்ல காட்டணும், நான் அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிட்டேன். அடுத்த செகண்ட் வந்து கண்ணீரை வடிக்கிறது. நடிப்புக்காக ஒரு வாழ்க்கை, அது சினிமாவில் வேணாம், நாடகத்துறையில் வேணால் இருக்கலாம். நம்ம ரியல் லைஃப்பில் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் என் சகோதரரே இப்படி இருக்கல் ஆகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் புறப்படுமா? புறப்படாது இல்லையா? நீங்கள் மனுஷன் அப்படி பண்ணுத? ஒரே வாயை வச்சு கர்த்தரை துதிக்க, ஒரே வாயை வச்சு தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனை சபிக்க இப்படி இருக்கலாமா? அப்படி இருக்காதப்பா அப்படிங்கார். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு அப்படி சொல்லுதார். ஒருவேளை சிம்பிளாக இருந்தாலும் இது ஒரு ரொம்ப பெரிய ட்ரூத்து பார்த்துக்கிடுங்க. நம்ம இன்றைக்கி அது விசேஷமாக பெண்கள் தான். ஐயோ நல்லா ஊழியெல்லாம் செய்வாங்க. கொஞ்சம் தனிப்பட்ட விதத்தில் நம்ம பேச ஆரம்பித்தா எல்லா உலகத்தில் இல்லாத அத்தனை பாரமும் அந்த இருதயத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படி ஏங்குவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க, பெருமூச்சு விடுவாங்க, மூக்கை சிந்திக்கிடுவாங்க. என் பாதை யாரும் நடக்க முடியாது. அது ஏதோ சிம்பதி தேடுவாங்க. வந்த மனுஷர்கிட்டையும் எந்த காரியத்தையும் சொல்லி டு சம் எக்ஸ்டென்ட் நடக்குமா இருக்கும். இத்தனையோண்டு நடக்கும் நல்ல காரியம், ஆனால் நல்லதை விட அதிகமாக கெட்டது தான் நடக்கும். நம்ம இருதயத்தை மனுஷர்கிட்ட படுத்த நம்ம அவமானம்தான் நிறைய அடைவோம். அதே இதை நம்ம கர்த்தவன் இருதயத்தை ஊற்றி விடுங்கார். ஊற்றிரு. கர்த்தர் சமூகத்துக்கு போகணும். கிடையாது. இன்றைக்கி பிரச்சனைகள் இருக்குது, வியாதி இருக்குது, வேதனை இருக்குது, நோய் இருக்குது, பேய் தொந்தரவு இருக்குது, பில்லி சூனிய தொந்தரவுகள் இருக்குது. என்ன செய்தாலும் காரியங்கள் வாய்க்காத நிலைகளை நம்ம பார்க்கும். இப்படி என்ன பண்ணனே நமக்கு தெரியாமல் நம்ம முழிச்சுக்கிட்டு நம்ம இருக்கோம். யார்கிட்டையாவது சொல்லிடுவோம், நம்ம பாரத்தை இறக்கிடுவோன்னா ஒருத்தர்கிட்ட இறக்கி நடக்காது. கர்த்தர்மிடத்தில் உன் பாரத்தை ஊத்து, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட்டார். அதில் இருதயத்தை மனுஷர்கிட்ட வெளிப்படுத்துறதை இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு விட்டுருங்க. என்னுடைய இருதயத்தை கர்த்தர் ஒருவரிடத்திற்கே உம்மிடத்திற்கு நேராக என் இருதயத்தை உயர்த்துகிறேனுங்க. இருதயத்தை எப்படி இங்கே தான் இருக்கும். இருதயத்தின் சிந்தனைகளை உயர்த்து. என்ன நெகட்டிவாக இருந்தாலும் அவர் நம்மளை அசிங்கமாகவே நினைக்க மாட்டார். மறுபடி பேசுதாலே நினைக்க மாட்டார். ஒரு தடவை சொன்னாலே போதும். இருந்தாலும் நம்ம இருதயத்தின் வேதனை நீங்கள் சொன்னீங்கன்னா எத்தனை முறை சொன்னாலும் அவர் நம்முடைய தகப்பன் அன்போடு உங்கள்கிட்ட கேட்பார். நிச்சயமாக மறுபடி நீ கவலைப்படாத, வச்சுட்டு போ, நான் பார்த்துக்கிடுவேன். நம்ம தான் மறுபடி ஆத்தாமல் போய் சொல்லுவோம். நான் என்ன சொல்லுவேன், ஆத்தாமல் மனுஷர்கிட்ட சொல்லுது, ஆண்டவர்கிட்டையாவது போய் சொல்லுங்கள். மனுஷர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இப்போ மனுஷர்கிட்ட எப்படி தான் பழகு, நல்ல காரியங்களை பேசுவோம்.
அக்கா நல்லா இருக்கீங்களா, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, அண்ணன் எப்படி இருக்காங்க, உங்கள் வியாபாரங்கள் வேலைகள்லாம் எப்படி இருக்குது, பிள்ளைகள் நல்லா மார்க் வாங்கினாங்களா, நல்லா அப்ரிஷியேட் பண்ணுங்கள். சரி, அவங்க எதுவும் சொன்னாங்களா, சரிக்கா நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். சந்தோஷமான காரியத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளணும். நம்ம துன்பத்தையும் பண்ணி கிடைச்ச நேரம் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிடுங்க. அதில் கர்த்தரை துதிக்கிறது கூட நமக்கு நேரம் பத்தாது. அப்படி இருக்கும்போது இந்த கண்ட கழுதைகளையும் நம்ம புலம்பி தவிச்சு என்னதெல்லாமோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது பெரிய பாவமான ஒரு காரியம், நேரத்தை விரயமாக்குத ஒரு காரியம். அதனால் என்ன வந்தாலும் இருதயத்துக்குள்ளே குப்பை கொட்டா மரியாளோ எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினான். நல்ல காரியத்தை சிந்தனை பண்ணுங்க, கெட்ட காரியம் வந்தால் அதை ரொம்ப மறுபடியும் பாண்டரிங் அப்பான்னு சொல்லுவோம். அதே நினச்சிக்கிட்டே இருக்குது, மண்டையை போட்டு ஒட 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 ஒடன்னு கொடன்னு கொடு. ஏன் அவங்க அப்படி சிரித்தாங்க, இப்படி தான் சிரிச்சிருப்பாங்களோ, என்னையை பார்த்து தான் சிரிச்சிருப்பாங்களோ, நான் நல்லா இல்லாதனால என்னை இகழ்ந்து சிரித்தாங்களோ, இவங்க இப்படித்தான் பண்ணியிருப்பாங்களோ, இதெல்லாம் கொண்டு வரது அவ்வளவும் பேய். அதனால் நல்லதாகவே நம்ம நினைப்போம், நல்ல காரியங்களே நம்ம பேசுவோம், நல்லாவே இருப்போம். அப்படி நம்மளுக்கு பண்ணினா கூட அந்த இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ண போல், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் உனக்கு யாரும் உங்களை பண்ணது ஒரு மாதிரி தெரிஞ்சுதா, அதை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காம, சரி இந்த அக்கா என்னை இப்படி செஞ்சிட்டாங்க, இப்படி பார்த்தாங்க, இப்படி சிரித்தாங்க, இப்படி என்ன நான் வந்தோன்னே சிலர் பேச்சை நிப்பாட்டி விட்டுருவாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியாது, என்னை ஏதோ டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கப்பா, என்னையை காத்துக்கிடுங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி விட்டு 4 வசனத்தை வாசி பாருங்கள். அந்த வசனம் அன்னைக்கு நமக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வசனமாக அன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தரதை நம்ம பார்ப்போம். ஆக நமக்கு கர்த்தர் தரும்போது அது நமக்கு ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கும், சிரிப்பான ஒன்றாக இருக்கும், ரொம்ப மேன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அதனால் நம்ம எல்லாம் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இருதயத்தை அப்படி ஆண்டவரை துதிக்கிற துதியினால் கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பணும் பார்த்துக்கிடுங்க. நான்லாம் ஒரு காலத்தில் கவலைப்படுறதுக்கு முதல் பரிசு கொடுக்கணுன்னா உலகத்திலே முதல் பரிசு நான் வாங்கியிருப்பேனா இருக்கும். சின்ன பிள்ளை தான், நிறைய கவலைப்படுவேன், அவங்க இப்படி பார்த்துட்டாங்க, அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், எருமை மாட்டு தோல் தான், இருதயத்துக்குள்ளே போக மாட்டேங்கி நெகட்டிவ். அப்படி பேசுனாங்களா அதோட சரி, அந்த தோலோடு பட்டு அந்த தோலிலே பேருது. நேற்று உங்களை இப்படி சொன்னாங்க, அவங்ககிட்ட போய் நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிய, ஓ அப்படியா, மறந்தே போயிடும். பிள்ளைகள்லாம் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, மேம் இந்த சார் உங்களை இப்படி அங்கே உட்காந்து எங்கள் கிளாஸில் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த டீச்சர் உங்களை பற்றி இப்படி பேசுதாங்க, நீங்கள் அவங்ககிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் பேசாதங்க மேம், ஏதாவது சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி இப்படிலாம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுதாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டதும் கிடையாது நேரம் வரைக்கும். அந்த பிள்ளைகிட்டையும் அவங்களுக்கு தெரிஞ்சது அதான்டா, நோ ப்ராப்ளம், சரி மேடம் அப்படி, நீங்கள் அப்படி கிடையாது, நான் அப்படி செய்யலைப்பா, தெரியாமல் ஏதோ சொல்லி இருந்திருக்கலாம், அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்களோ, நீ அதனால் அஃபண்ட் ஆகாத, சரி நான் மேடம் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படி அன்பாக தான் பழகுவேன். அந்த பிள்ளைகள் சொன்னதுனால நெகட்டிவாக நான் பழகுனதே கிடையாது. அவங்க எப்படி இருந்துட்டு உலகத்தை திருத்த நம்ம முற்படுதும், அவன் செஞ்சிட்டான், இவா செஞ்சிட்டான், அவன் பேசிட்டான், இவா பேசிட்டா, நான் என் கல்யாணத்தை அவன் நிறுத்திட்டான், நான் இதை படிக்கணும்னு நினச்சேன், என் படிப்பை இவங்க எங்கள் அம்மாட்ட தவறான ஆலோசனை கொடுத்து இந்த படித்தா உன் பிள்ளை கெட்டு போன்னு என்னை நிப்பாட்டிட்டாங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஏதாவது ஒன்று அவங்க செஞ்சிட்டாங்க, இவங்க செஞ்சிட்டாங்க, அதான் ஆயிட்டுன்னு சொல்லி அந்த டெவில் நம்ம இருதயத்தை கொடுத்து நினைவே கொடுக்க மாட்டான். எல்லா காவலோடும் இதயத்தை காத்து, ஏன்னா அது ஒரு பொக்கிஷ சாலை, ட்ரெஷரி. அது ட்ரெஷரி எப்படி பேணி காப்போம், எல்லா பணத்தையும் நம்ம அதில் கொண்டு போய் லாக்கரில் வச்ச மாதிரி எல்லா விலையேறப்பட்ட நகைகள், முத்து, வைரம், வைடூரியம், அழகழகான தங்க நெக்லஸ்ஸு எல்லாமே தங்கத்தில், கோல்டு, வெள்ளி, விலையேறப்பட்ட பத்திரங்கள் எல்லாத்தையும் லாக்கரில் கொண்டு போய் வைக்கும். எப்படி பத்திரமா பேணுவோம், நம்ம ஒரு சாவி வச்சுருப்போம், பேங்க் மேனேஜர் ஒன்று வச்சுருப்பார், அவர் ஒன்று திறப்பார், நம்ம ஒன்று திறக்கணும், அப்போ தான் திறக்கும். பார்த்துருக்கோமா, எவ்வளோ பத்திரமா உள்ளே கொண்டு போய் பொக்கிஷ சாலையில் வச்சு அதுக்கு ஒவ்வொரு மாதமும் பணம் கட்டணும், வாடகைக்கு உள்ள நீங்கள் நகையை வச்சுருந்தீங்கன்னா பணத்தை கட்டுதான். அப்படி பார்க்கமே பொக்கிஷத்தை உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்குங்கார்.
பொக்கிஷம் இருக்க இடத்துல தான் அப்படி கவனமாக இருப்பான். இப்போ பார்க்க இருதயத்தையே பொக்கிஷ சாலைன்னு சொல்லியாச்சு. அப்போ நம்முடைய கவனம் எங்கே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். ரெண்டாவது நம்மளது இருதயத்தின் மேலே இருக்கணும். இந்த இருதயத்தில் நான் கசப்பை வைக்க மாட்டேன், வைராக்கியத்தை வைக்க மாட்டேன், முறுமுறுப்பை வைக்க மாட்டேன், குறை கூறுறதை நான் வைக்க மாட்டேன், யாரையும் அவதூறுனா பேச மாட்டேன். ஊழியக்காரங்களாக இருந்துக்கிட்டு அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுதாங்க, ஏதோ ஒன்று பேசும்போது சொல்லுதாங்க, ஓஹோ அப்படியா, அவங்க ஏதோ கேட்கும்போது அம்மா அவங்களுக்கு பொண்ணு பேபிலாம் இல்லை, ஆமாம் வேணாலும் பாருங்கள் அவங்களுக்கு பிள்ளையே பிறக்காது, நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாருக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடாது. நம்ம கண்ணில் உத்திரம் இருக்கும்போது அடுத்தவங்க கண்ணில் துரும்ப பார்த்ததுக்கு சமம். அதனால் ஆண்டவர் அப்படி தான் பார்க்கார். அவர் மன்னிக்க தயை பெருத்தவர் பார்த்துக்கிடுங்க. முந்தினவர் அநேகரை பிந்தி ஆக்கிடுவார், பிந்தி இருக்கவங்கள அநேகர் முந்தி போயிடுவாங்க. நம்ம அந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு அவர் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கார். தாவீதை ராஜாவாக சூஸ் பண்ணதுக்காக அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா ஈசாய் அவங்ககிட்ட சொல்லி உன் பிள்ளைகள் எல்லாரையும் வர சொல்லு அப்படின்ட்டாங்க. அவங்க வீட்டில் மொத்தம் 8 பிள்ளைகள். அப்பா எத்தனை பேரை கூப்பிட்டாங்க? 7 பேரை மட்டும்தான் வரவழைச்சாங்க. 7 பேர் என்ன பொசிஷனில் இருக்காங்க? ராஜாங்கத்தில் இருக்காங்க, ஆர்மியில் இருக்காங்க, இராணுவத்தில் இருக்காங்க, ராஜா கூட இருக்காங்க, அவங்களுக்கு மெய்க்காவலான இருக்காங்க. அதனால் ராஜாவுக்கு தகுதி அரண்மனை வாசம் இருக்கவங்க தான்னு சொல்லி அவன் நினைக்கார். அதனால் இந்த பையன் என்ன பண்ணுதான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு அழகாக பாடிக்கிட்டு, கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே, கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கின்றார் எனக்கென்றும் குறைவில்லை, கர்த்தரனோடு கூட இருக்கின்றார் எனக்கென்றும் பயம் இல்லையே. அப்படி ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு அவன் தன் காட்டில் இருக்கான். அப்பா கூப்பிடவே இல்லை. ஆனால் ஆண்டவர் எதைத்தான் பார்க்காரு? ஓடிரு அப்படின்ட்டார். அவங்க அன்னை மாதிரி 7 பேரையும் தள்ளிட்டு இவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளலை. 8ஆவதாக இருக்க காட்டுக்குள்ளே இருக்கவன் பையனை கூட்டிகிட்டு வா, அவனைத்தான் நான் தெரிந்து கொண்டேன். மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட், அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அம்மா அப்பா தள்ளினாலும், அன்னைமாரு தள்ளி போட்டாலும், யாருமே கண்டுக்கிடாட்டாலும், காட்டுக்குள்ளவே இருந்தாலும் சரி, கர்த்தரை துதிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் இருதயத்தை டியூன் பண்ணி வச்சுட்டான் ஆண்டவரோட. சரியா? இன்றைக்கி இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள், அது விசேஷமாக லேடிஸ், ஆண்கள் உண்டு, ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் ரொம்ப நம்ம இருதயத்தை குத்திக்கிடுதோம். பிறகு அங்கே போய் லொபோ 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 லொபோன்னு 4 பேச வேண்டியது, அது எந்த பிரயோஜனமும் இருக்காது. அந்த ஜெபம் கூரையை கூட தாண்டாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைக்கி கேட்க இந்த நேரத்தில் இருதயத்தை லோடாக்கி வச்சுருக்க நெகட்டிவ் திங்ஸ், மற்றவங்களை குறித்து வச்சுருக்க தவறான ஒப்பீனியன், வாட் எவர் இட் மேபி, அவங்க உண்மையிலே தவறாக இருந்தாலும், அவன் நின்னாலும் விழுந்தாலும் யார் கணக்கு கொடுக்க போகிறான்? ராஜாதி ராஜா கணக்கு கொடுக்கணும். அவர் உங்கள்கிட்ட மட்டும்தான் கணக்கு கேட்பார். உங்களை குறித்து அவன் என்ன பண்ணான் அதை கேட்க மாட்டார். அவங்கள குறித்து தவறாக பண்ணுனா அதுக்குரிய தண்டனையை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் இன்றைக்கி நம்முடைய இருதயத்தை நம்ம காத்துக்கிடுவோம். எவரை பற்றியும் குறை பேசிட்டோமா உடனே என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட போய், அப்பா என் குறைகளை கொஞ்சம் மன்னிங்க ஆண்டவரே. மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்வோம்? மன்னிப்பு கேட்டுருவோம். அவர் மன்னிக்க தயை பறித்த தேவனாகவே இருக்கார், மன்னிச்சிடுவார் நம்மளுக்கு. அதனால் இனிமேல் இந்த நாளில் இருந்து என் இருதயம் ஒரு பொக்கிஷம். பொல்லாத மனுஷனுக்கும் பொக்கிஷம் இருக்குது, நல்ல மனுஷனுக்கும் பொக்கிஷ சாலை இருக்குது. பொல்லாத மனுஷன் பொல்லாததை வச்சு நிரப்புதான். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். உங்களை குறித்து என்னையை குறித்து நம்ம பேரை போட்டுக்கிடுவோம். அதில் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இவா நல்ல இருதயத்திலேருந்து நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காட்டுகிற என்னுடைய பிள்ளை அப்படின்னு சாட்சி கொடுப்பார். இது வரைக்கும் அந்த டஸ்ட்பின் மாதிரி அள்ளி போட்டிருந்தோம்னா எப்படி இருக்கும்? ஒரு டஸ்ட்பினை 10 நாள் க்ளீன் பண்ணாமல் தூக்கி வீட்டில் உள்ள எல்லா கழிவுகளையும் வச்சு பாருங்கள், ஸ்மெல், பேட் ஸ்மெல், ரொம்ப நாத்தம் எடுக்கும். வீட்டுக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. அப்படிலாம் நிறைய பேர் வீடுகள் இருக்குது. உள்ள அப்படி சேர்த்து 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 அன்னன்னைக்கு தெருவில் குப்பைக்காரங்க வராங்க இல்லையா, கொட்டிடணும்.
இன்றைக்கி ஒருவேளை அழுக்கு டஸ்ட்பின்னாக இருந்தால் இன்றைக்கி அந்த பொக்கிஷ சாலையை கையில் தூக்குங்க, எல்லாத்தையும் தேவ சமூகத்துக்குள்ளே வாங்க. ஐயோயோ அவன் இவனை இப்படி பண்ணிட்டான், இவன்கிட்ட செத்தால் நான் பேச மாட்டேன், அந்த எண்ணத்தெல்லாம் தூரப்படுங்க. ஆண்டவரை என்னால் இந்த சிந்தனையை மாற்ற முடியாது. அவர் நம்ம டிஎன்ஏ கூட மாற்றிக்கிற தேவை. எனக்கு அந்த நல்ல கமன்னு மணக்கக்கூடிய நல்ல விலை உயர்ந்த முத்துக்களை வைக்கக்கூடிய நல்ல ஜுவல் பாக்ஸாக தான் எனக்கு பொக்கிஷ சாலையாக தாங்க ஆண்டவரே. பொக்கிஷ சாலையில் போய் நான் போய் குப்பை குளத்தை கொட்டலாமா ஆண்டவர், நான் கொட்டி வச்சுருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேளுங்க. யாராக இருந்தாலும் சரி, இருதயத்தை எனக்கு கல்லான இதயத்தை எடுத்துட்டு நான் சதையான இருதயத்தை நான் தாரேன். எல்லா காவலோடும் உடைய இருதயத்தை காத்துக்கொள்ளது இன்றது ஜீவ ஊற்று புறப்படும். நறுமணம் கமல ஆரம்பிச்சிட்டுனா நாலா திசையிலையும் எப்படி ஓடும், நல்லா ஓடும். என்னுடைய ஊற்று உன்னிடத்தில் இருக்கிறது என்று உன்னை குறித்து பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய் சொல்வார்களாம். அநேகருக்கு நாம் ஜீவ ஊற்றாய் நறுமணத்தை கொடுக்குற ஊற்றாய் விளங்குவோம். நம்மகிட்ட வந்து ஊற்று விளங்கிட்டுது அப்படின்னா என்ன நடக்கும்? நல்ல வார்த்தைகளை நம்ம பேசுவோம், சிரிச்ச முகமாக நம்ம இருப்போம், மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். இருதயத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் முகத்துலையும் சிரிப்பாக இருப்போம். இன்றைக்கி காஸ்பலில் தான் இன்றைக்கி சந்தோஷத்தை, உண்மையான சந்தோஷத்தை பார்க்க முடியலை, போலியான சந்தோஷம் நிறைந்து காணப்படுகிறது. நம்மிடத்துல தான் அன்னைக்கு ஒருத்தங்க பார்த்துட்டு சொன்னாங்க, உன் முகத்தில் ஒரு சமாதானம் இருக்கம்மா, எவ்வளவோ சுருக்காக எப்படியோ இருக்குதே, என்ன சுருக்கு இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு தேவ சமாதானத்தை பார்க்க முடியுது, ஒரு பீஸ்ஃபுல் ஃபேஸாக இருக்குது அப்படின்னாங்க. ஆல் க்ளோரி டு காட். ஆமாம், கர்த்தருக்குள்ளே இருக்கவங்கள்டைய முகத்தை கர்த்தர் என்ன செய்யாருவார்? பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுவார். நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணுன்னா நமக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸு திட்டமாக வருவாங்க. நம்ம மற்றவங்க குறை பேசுகிறவங்க அக்கா கேட்டிங்களான்னு சொல்லி வர கூட்டங்கள் எல்லாம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சு கட்டிடணும். அன்றைக்கி தாவீதை சுற்றி 400 பேர் முறுமுறுக்கவங்க இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் லட்சக்கணக்கான பேர் துதிக்கிறவங்க அவனை சுற்றி வந்துட்டாங்க, மகா பெரிய சேனையாக எழும்பினாங்கன்னு பார்க்கும். அந்த கிருபைக்குள்ளே நாம் என்ன செஞ்சுருவோம்? நாம் கடந்து போயிடுறத நம்ம பார்ப்போம். அதனால் அந்த கிருபை தான் நமக்கு வேணும். எல்லாத்துக்கும் மேலாக நல்ல இருதயம் உள்ளவங்க தான் அவரை போய் பார்க்கணும். எல்லாருக்கும் ஆசையாக இருக்குல்ல, பரலோகத்துக்கு போகணும், நம்ம போய் பார்க்கணும், அவங்கள எங்கள் அப்பாவை பார்க்கணும், ஐயாவை பார்க்கணும், எல்லாம் அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நீங்கள் நினைக்கும் இல்லையா? ஆனால் அதுக்கு தகுதி என்னென்னா நம்ம நிறையா இருக்குது. அதில் ஒன்று இருதயத்தில் சுத்தம். இது யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் பார்க்கார். சரியா? அப்போது அந்த நேரத்தில் இன்றைக்கி கிழமை கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் இருதயம் அழுக்கான இருதயத்தை, கல்லான இருதயத்தை, செவப்பான இருதயத்தை, பாவம் செஞ்சு இரத்த கொலை செஞ்சு இருக்கதை இருதயத்தை நான் தாழ்த்தி தாரேன்னு சொல்லி கொடுப்போம். தேவன் தாரிகிறார். அதனால் நல்ல காரியத்தை நம்ம எடுத்து காட்டுவோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் நல்லா பேசும், ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கும். யாரும் துதின்னு அதான் இருக்கிறது, ஸ்ப்ரிங் மாதிரி அவுத்து விட்டா வருமே, நல்ல தண்ணியை கொப்பளிச்சுக்கிட்டே இருப்போம். அநேகர் நம்ம நிழல்ல இருந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துவாங்க. ஜெபம் பண்ணுவோமா? பரலோக ராஜாவே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா காவலோடும் எங்களுடைய இருதயத்தை காத்துக்கிட எங்களுக்கு நிறைய நேரம் முடியாமல் போயிடுது. ஆண்டவரே, எங்களுடைய அபாத்திரத்தன்மையை நாங்கள் ஒத்துக்கிடுதோம். எல்லா நேரத்துலையும் எங்களுடைய இருதயத்திலேருந்து நல்ல பொக்கிஷங்கள் வெளியே வர, நல்ல ஆவி வெளியே வர நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேரை நாங்கள் குறை பேசியிருக்கோம், எத்தனையோ ஊழியக்காரங்களை குறை பேசியிருக்கோம், முது சாயிரின் படைக்கப்பட்ட மனுஷரை லேசாக பேசியிருந்தோம், அலட்சியம் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அதெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க. நாங்கள் எல்லாரையும் மதிக்கட்டும். எங்கள் இருதயத்தில் உம்முடைய வார்த்தையை போடுங்க. உங்களுடைய வார்த்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தள்ளி போட்டுருவோம். வீண் பிரச்சனையும் கவலையும் எல்லாம் இனி யார் எதை கேட்காங்களோ இந்த கவலைகளெல்லாம் மாற்றுங்க. சாரோனின் ரோஜாவை போல எல்லாரும் மலரட்டும், மணக்கட்டும், பள்ளத்தாக்கின் லீலியை போல பூக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கை தூய்மையானதாக இருக்கட்டும், பரிசுத்தமானதாக இருக்கட்டும். நீர் பூரண பரிசுத்தர், எங்களையும் அப்படியே இருக்க சொல்லுதீங்கப்பா. அந்த வாழ்வு சாத்தியம்தான், உம்மால் தான் முடியும், எங்களால் ஒன்றுமே முடியாது. எதை குறித்தும் கவலைப்படாமல், எந்த கவலையும் குப்பை மாதிரி இருதயத்துக்குள்ளே கொட்டி போடாமல் உண்மையே நோக்கி பார்க்க கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர்
பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இதை கேட்ட பிறகு என் இருதயத்தில் பாரத்தோடு அலையக்கூடாது. யார் யார் எனக்கு கல்லான இதயம் மாதிரி இருக்குது, என் இருதயத்தை மாற்றித்தாங்கன்னு சொல்லுறவங்களுக்கு அந்த இருதயத்தை சதையான இருதயமாக உங்களிடத்துலேருந்து பெறுகிற மழையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பலனை தருகிற இடமாக அந்த இருதயத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகம் இருக்குது. அதில் நல்லதை இருதயத்துக்குள்ளே போட்டு நல்லதை எடுத்து பேச கிருபை தாங்க. வீடுகளில் இதனால தான் நிறைய சண்டை சச்சரவு வருது. சமாதானமின்றி இருக்கும் வீடுகளில் நீர்தாமே சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் பெற பண்ணுவேன் நீரே. ஆரோக்கியம் இல்லாமல், அமைதல் இல்லாமல், சுகவீனத்தோடு பலவீனத்தோடு மரணத்தின் நோயோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளைகளை கொடுங்க. திருமணமாகலேன்னு கவலையில் இருக்கவங்களுக்கு திருமணத்தை செய்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு வரக்கூடிய பணமெல்லாம் வராமல் திணறிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க உழைத்த உழைப்பின் பணம் அவங்களுக்கு ஏற்ற நேரம் வந்து சேர கிருபைகளை தாருங்க. ஜனங்களுடைய வறுமைகளையெல்லாம் மாற்றுங்கப்பா. எல்லாருடைய முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. எல்லாருடைய வாயும் தேவ வார்த்தைகளை பேசுகிற ஜீவ ஊற்றாக இருக்கட்டும். எல்லாருடைய இருதயத்தையும் துலக்குங்க. எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.